ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு 2வது நாளா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து சிபிஐ தலைமை அலுவலகத்தில் டெல்லியில விசாரிச்சுட்டு வராங்க. அதுல போன வாட்டி கேட்டப்பட்ட கேள்வியோட தொடர்ச்சியாவே இன்னைக்கு பல கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவரு இன்னைக்கு வந்து காவல்துறை மீதும் ஆளும் அரசு மீதும் சில விமர்சனங்களையும் அவங்க தான் இது காரணம்ன்ற போல சில ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அதுதான் இன்னைக்கு பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே விஜய் வந்து ஏன் வெளியில வச்ச குற்றச்சாட்டை போய் சிபிஐல வைக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில இன்னைக்கு காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் ஒரு விமர்சனங்கள் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு விசாரணையில் என்ன நடந்தது சொல்ல முடியுமா? விஜய் இன்றைக்கு 2வது முறையாக இன்வெஸ்டிகேஷனுக்கு, அதாவது விசாரணைக்காக போயிருக்கிறாரு. இவரை வெறும் சாட்சியமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இவரை குற்றவாளிங்கிற அடிப்படையில் கூப்பிடவில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா முதல் கட்டமாக முதல் தடவை இவரை வந்து விசாரித்தவர் அவர் வந்து சுனில்குமார் அப்படிங்கிற அதிகாரி. 2வது இப்போ விசாரிக்கிறவர் வந்து அஜய் யாதவ் அப்படிங்கிற அதிகாரி விசாரிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கூடுதலாக இங்க கரூர்ல அதாவது கரூர்ல நடந்த நிகழ்வுகளை அங்க இருக்கவங்களெல்லாம் விசாரித்தார் இல்லையா, பிரவீன்குமார்ங்கிற அந்த எவிடன்ஸ். ஆமா, அவர் வந்து அங்க டீமோட அங்க இருக்கிறாரு. சோ மொத்தமாக இந்த 2வது கட்ட விசாரணை என்பது இன்னும் அடுத்த கட்டமாக ரொம்ப தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கு. அவர் சுனில்குமார் அவர்களும் கேள்விகள் அந்த டீமை வந்து அங்க இருக்கிற எவிடன்ஸ் அடிப்படையில் கேள்வி கேட்கறாங்களா அவர்கிட்ட? ஆமா ஆமா. இப்போ இப்படி இருந்து கேள்விகள், அதாவது பிரவீன்குமார் தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை வைத்து கொண்டு கேள்விகளை கேட்கிறார். அது போக இங்க அஜய் யாதவும் கேள்வி கேட்கிறார். ஸோ இப்படித்தான் அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. ஆனால் விஜயினுடைய பதில் என்பது இந்த தடவை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, காவல்துறை எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கவில்லை. போன தடவை என்ன சொன்னாருங்கிறத இந்த தகவல்லாம் அவர் சொல்லலை. காவல்துறை மேல் இந்த தடவை வலுவாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, சரி, ஏன் தாமதமா போனீங்க அப்படின்னு கேட்டா, ரோடு வளைவா இருந்துச்சு, கூட்டமா நிறையா இருந்தாங்க, அதனால எங்களால அதை வந்து சீக்கிரமா போய் சேர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளைவா, அதாவது ரோடு வளைவுங்கிறது கரூருக்கு இவருக்குன்னு தனியா ஸ்ட்ரைட்டாவா ரோடு போட்டு கொடுக்க முடியும்? அப்போ ரோடு வளைவா இருக்கிறதுங்கிறது இயல்பான ஒண்ணு. அப்போ இவர்கள் வந்து தப்பா என்ன பதில் சொல்றோன்னு தெரியாம உளறுகிறார்கள். அதான் நடந்திருக்கு. இல்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாரு. ஒரு சிபிஐ என்கொயரி, அதுல போய் ஏன் லேட்டு 7 மணி நேரம் லேட்டுன்னு கேட்டா, ரோடு வளைவா இருந்தது, வளைஞ்சு வரதுக்கு லேட்டா இருந்தா அவர் இப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் மதிப்பிடும்? அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கும் நம்புமா? நீங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாதவளுக்கு தெருக்கோணல்னு சொன்னாலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, நீ ஏன் தாமதமா போன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டா, ரோடு வளைவா இருந்துச்சு அதனால தாமதமா போனேன்னு சொல்றது. ஸோ ரோடு வளைவுங்கிறது வந்து, அதாவது அவர் மோசமான ஒரு பதில சொல்றாரு அப்படிங்கிறது அவற்ற பதில் சரியானதா இல்லை. இன்னொன்னு, இன்வெஸ்டிகேஷனுக்கு போறோம், இப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும்ன்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. சட்டக்குழு இருக்குது, ஏற்கனவே இருக்க கட்சியில இருக்கிற முன்னாடி இந்த செங்கோட்டையன் போன்ற மூட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த ஆலோசனையும் இல்லாம அப்படியே வைக்க முடியும்? அதாவது உண்மையை சொல்வதில் ஒரு உபாயம் உண்டு. நான் என்ன சொல்லினேன் என்பதை நான் மீண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நீங்க பொய் சொன்னீங்கன்னா என்னென்ன சொன்னீங்களோ அதை மீண்டும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். உங்களுக்கு அதீத ஞாபக ஆற்றல் இருந்தா மட்டும்தான், அதுவும் கூட முரண்பாடு இல்லாம நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். ஆனா சிபிஐட்டு அது முடியுமா? நீங்க உங்களுடைய கட்சிக்காரர்களே ஒருத்தர் ஒன்று சொல்லுவாரு, அதை இன்னொருத்தர் மாற்றி சொல்லுவாரு. அப்ப கேள்விகள் ஏன் மீண்டும் கேட்கப்படும். ஒரே நேரத்தில் முடிச்சப்படாது, ஒரே விஷயமா தான் இருக்கும், மீண்டும் கேட்கப்படும். ஏன்னா நீங்க அப்படி சொன்னீங்களே, இப்படி ஏன் இப்ப சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்காகவே கேட்கப்படும். அப்போ உங்ககிட்ட உண்மை சரியாக இருக்கிற பட்சத்தில், இதுதான் நடந்தது அப்படின்னு நீங்களால் உறுதியாக சொல்ல முடிந்த பட்சத்தில் நீங்க புரட்டி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட பொய் தான் இருக்கிறது, நியாயமான காரணம் இல்லை. இப்போ கரூருக்கு நான் வந்து 12:30 நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாமக்கல்லுக்கு 8:45 வரோம்னு சொல்கிறீங்க. ஆனால் வீட்டில இருந்தே 8:45 தான் காலையில் கிளம்புறீங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு, அதிலே முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கப்புறம் பதிலே கிடையாது. கூட்டத்தை அதிகமாக கூட்ட வேண்டும்ங்கிற இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்தது, அதுதானே நேரடியான பொருள். அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெளிவாக நேரடியாக இருக்கிற பதில் என்பது, விஜய் திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்துக்கு திட்டமிட்டு அதிக கூட்டம் வரணுங்கிறதுக்காகவே
முன்கூட்டியே அவர்களை வர வைத்து விட்டு இவர் தாமதமாக வந்தார். இப்போ இந்த விஷயம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிய வேண்டியதில்லை, ஒரு 2-3 கேள்விகளே முடிஞ்சு போயிடும். இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கு. இப்போ அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன அவர்கிட்ட கேட்கறாங்க. நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டின்றது உங்களுக்கு தெரியும், நல்ல பெரிய நடிகர், உங்க நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் கூட்டம் வருவாங்கன்னு உங்களால கணிக்க முடியலையா, ஏன் இவ்வளவு பேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணல, இந்த நெரிசலுக்கு யார் காரணம்னு கேட்டதுக்கு தமிழக காவல்துறை தான் இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தவோ கணிக்கவோ தவறிடுச்சு, அவங்களோட தரப்பு தான், தமிழக அரசோட காவல்துறை தான் காரணம், அதாவது கணிக்கவும் இல்லை கட்டுப்படுத்தவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் நெரேஷனை உருவாக்குவதற்கு ஆரம்ப கட்டத்தில் அவசரமாக பிறர் மீது குற்றத்தை சுமத்துகிற ஒரு வேலையை விஜய் தரப்புல செஞ்சாங்க. விஜய் தரப்புல செய்யறதுக்கு பல பத்திரிகையாளர்களும் உதவி செஞ்சாங்க. ஏன் பத்திரிகையாளர்னு அவரோட சொல்லணும், ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர் வெளியில வர்றதுக்குள்ளேயே புது கதையை கட்டுகிறார். திட்டமிட்டு நடந்தது இந்த ஸ்டாம்பேடு, இப்படி வந்து செந்தில் பாலாஜி மேலதான் குற்றச்சாட்டு இருக்குன்னு அவரே உருவாக்குறார். ஏன் இந்த லைட்டு ஆஃப் ஆனிச்சு அப்படின்னு புதுசாக இந்த கான்ஸ்பைரசி தியரி, சதி கோட்பாட்டுகளை உருவாக்குனது யாரு? இந்த நபர். அதை யோசிச்சோம்னா ஃபெலிக்ஸ் அதை பேசுறாரு, ஃபெலிக்ஸையும் விசாரிக்கலாம்ல கூப்பிட்டு சிபிஐ. கண்டிப்பா விசாரிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு ஆதாரபூர்வமா வந்து சொன்ன, அவ்வளவு ஆணித்தரமா சொன்னாரு. அதாவது அவர் சொன்னது மட்டும் இல்ல, அவர் சொன்னதுக்கு ரெகக்னேஷனை இந்த விஜய் கொடுத்துருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது எப்படி கரெக்டா நடந்திருக்கு பாருங்க. விஜய் அதுக்கப்புறம் வந்துடுறாரு. இவர் விஜய் தலைமையில போய் அவருடைய கட்சியில போய் சேர்றதுக்கு ஃபெலிக்ஸ் போறாரு. போகும்போது என்னுடைய மனசாட்சி மாதிரி என் மனதில் இருப்பதை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காப்புல. இதே விஷயத்த ஃபெலிக்ஸ் வெளியில வந்து பேசுறாரு, என் மனசுல இருந்ததை ஃபுல்லா நீங்க சொல்லிட்டீங்க. அது எப்படி மனசுல இருந்ததை ஒருத்தன் கண்டுபிடிச்சு அதை எப்படி சொல்ல முடியும்? மனசுல இருந்தா எந்த விஷயத்த சொல்றாரு? அதாவது இந்த கான்ஸ்பைரசி தியரி, அதாவது செந்தில் பாலாஜி உள்ள இறங்கி ஆட்களை அனுப்பி பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க, இப்படி புது கதைகள் வந்தது இல்லையா? இந்த கதைகளை ஒரு கலவரத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, வேற ஆட்கள் உள்ள வந்தாங்க, அவர்கள் தான் இந்த கூட்டத்தை நெரிசல் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசுல இருந்து சொல்லிட்டீங்கன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ ஒண்ணு, இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு விஜய்க்கு இப்படி ஒரு குறுக்கு வழி தேவைப்பட்டிருக்கிறது. அந்த தேவையை விஜயை விட அட்வான்ஸா யோசிக்கக்கூடிய மூளையாக இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருந்திருக்காப்புல. என்னைய பொறுத்தவரை என்ன அப்படின்னா, விஜய்க்கு எப்படி நாளைக்கு இன்னைக்கு வந்து இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் வருது. ஒரு ஐ விட்னஸ் தானே கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வரலாம் ஐ விட்னஸ் தாங்க. ஏங்க எத்தனையோ கேஸ் பார்த்துருக்குறோம், கணவனை மனைவியே கொன்னுட்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நாடகம் ஆடுவாங்க. நான் தாங்க விட்னஸ், இந்த மாதிரி வீட்டில் அவர் இருந்தார், ஒரு குரூப் வந்தாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விசாரணை அவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிக்கும். விசாரிச்சு முடிக்கும் போது யாரா இருப்பாங்க அவங்க? அப்போ விசாரணையில் விஜய் இப்போதைக்கு அவர் வந்து அந்த விசாரணையில தான், அவர் நடந்த விசாரணையில தான் அவர் சொன்ன பதில்ல தான் இப்போ அவர் வந்து சார்ஜ் ஷீட்ல அவர் சொன்ன பதில் தான் காரணம். அவர் கண்டிப்பா, அதாவது இவர்கள் கையில் சரியான காரணம் இல்லாதனால இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அது சொல்றதுக்கு உதாரணம் ஒண்ணு வேண்டாங்க. இந்த குழந்தை கீழே காணாம போச்சுன்னு தகவல் வருது, உடனே வந்து இவருக்கு தகவல் சொல்லணும். சொல்ல வேண்டிய ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு, இவர் பாட்டு பாடி முடிக்கட்டும்னு வெயிட் பண்றாரு, இவர் பேசி முடிக்கட்டும்னு காத்திருக்கிறாரு. அந்த விஷயம் எல்லாம் வீடியோல இருக்குது. நல்லா இருக்காதுல, எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இப்ப ஒரு மந்திரி இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? தேங்க்யூ நண்பா, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? இப்போ வீடியோ பாக்குற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டுக்கு பார்த்தா தெரியாதா? தகவல் கீழே இருந்து சொல்லியாச்சு, நீ தாமதப்படுத்துற, அவன் பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் சொல்ற அப்படின்னா நீங்க எப்போது தகவல் வந்தது உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது நான் தகவல் வந்ததை சொன்னேன் அப்படிங்கிறாப்புல. அதாவது எப்போது தெரிந்ததுன்னா இந்த பாட்டு பாடி முடிந்ததற்கு பிறகுதான் சொல்லப்படுகிறது. அப்ப இதுல ஒரு திட்டமிடுதல் இருக்குது. உங்களுக்கு யார் சொன்னான்றதையும் கேக்குறாங்க. ஆமா, யார் சொன்னாங்க உங்களுக்கு? அவங்களுக்கு எப்போ தெரியும் குழந்தை காணாம போச்சுன்றது அப்படின்றது எல்லாவற்றையும் கேக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கண்டென்ட்டை, அந்த விஷயத்த அதுல கவனம் செலுத்தாங்க. இங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம தான் ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டம் கூட்டினோம், ஆனா அங்க கூட்டத்துல இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்துருச்சு, உடனே பதறி போய் அதுல எல்லாம் இறங்குவோம்.
இப்படி குழந்தை காணும், அங்க 2 பேர் இறந்து கிடக்குறாங்க, இங்க இருந்து ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறான், ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, இப்படிலாம் இறங்குவோம். அவர்கிட்ட அதை கேட்குறாங்க. அதாவது நீங்க உங்க வண்டி போற ஃபுட்டேஜை நாங்க பாக்குறோம் கூட்ட நெரிசலுக்குள்ள, ஏற்கனவே அது ரொம்ப நெரிசலான இடமா இருக்குது, காவல்துறை உங்ககிட்ட அறிவித்திருக்கிறாங்க இங்கே நின்னுக்கோங்கிட்டு, ஏன் நீங்க இங்கே நிப்பாட்டல, நின்று இருந்தீங்கன்னா அதை தவிர்த்துருக்கலாம்னு ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க மேல இருந்து பாத்தீங்கல்ல, நீங்க மேல இருந்தானே பேசுனீங்க, உங்ககிட்ட தண்ணி எல்லாம் தூக்கி போட்டீங்களே, குழந்தை காணலாம் சொன்னாங்களா, அப்பயும் உங்களுக்கு அந்த நெரிசல் தெரிஞ்சிருக்கும்ல, உங்களுக்கு அங்க இருக்கிற நிலைமை எப்போ புரிஞ்சுதுன்னு கேட்டா எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது, நான் கூட்டத்தை விட்டு போன பிறகு தான் எனக்கு அதெல்லாம் நிலைமையே புரிஞ்சுதுன்றாரு. அதாவது அவர் சொன்ன பதில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டம் எனக்கு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க தெரியல. இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ கை காலெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எனக்கு அங்கே இருந்த கூட்டத்தை பற்றி ஜட்ஜ் பண்ணுவதற்கு என்னால் முடியல, அங்கே இவ்வளோ பெரிய நெரிசல் இருந்ததே எனக்கு தெரியலன்னு சொல்லிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா, 50 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தேவாசீர்வாதம் அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் மீறி தான் இவர்களுடைய டீம் உள்ளே போயிருக்குது. இதுக்கான எவிடன்ஸ் ஏற்கனவே கரூர் போலீஸு கொடுத்தாச்சு. நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், இவர்கள் எங்களுடைய பேச்சை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதையும் மீறி உள்ளே போய் நெரிசலை ஏற்படுத்தியது இவர்கள் தான். இப்போ பட்டவர்த்தனமாக இருக்குங்க இவங்களால் அதை, அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த இவர்களுடைய பொய் அங்கே நிற்கவில்லை அப்படிங்கிறதான் செய்தி. விஜய் மேல உள்ள இன்வெஸ்டிகேஷனும் சரி, விஜய்கிட்ட கேட்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனும் சரி, அல்லது அவர்களுடைய கட்சிக்காரர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலம் சரி, ஆமா, இது எல்லாமுமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது மட்டும் இல்ல, இவர்கள் சொல்லுகிற எதுவும் அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் இதோடு ஒத்து போகவே இல்லை. நீங்க ஃபுட்டேஜ் மட்டும் கிடையாது, அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கரூர்ல லோக்கல்ல இருக்கக்கூடியவர்களோடு உரையாடி இருக்குது. கூட்டம் முதல்ல எவ்வளவு இருந்துச்சு, அறிவிப்புகள் என்ன கொடுக்கப்பட்டுச்சு, விஜய் வந்துருவாரு, கிளம்பிராதீங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கடைசி வரலும் கொடுக்கப்பட்டது. இது செய்தி. இப்ப விஜய் வந்து எனக்கு தெரியாதுங்க, நான் கூட்டத்தை பார்க்கவே இல்லைங்கன்னு சொல்றது ஒரு பச்சை பொய். அங்க எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னு இவர்களுக்கு தெரியும். இன்னும் கூடுதலாக கூட்டம் கூட்ட வேண்டும்ங்கிற திட்டமும் இவர்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிரச்சனை கைக்கு வந்தோன்னா அந்த கூட்டம் எனக்கு எவ்வளவு இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் வெளியில போயிட்டேன், போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் வந்து இதை உணரவே செய்தேன் அப்படின்னு சொல்லுவது என்பது உண்மையை மறைப்பது. இப்போ அவர்கள் வைத்திருக்கிற அந்த எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, பிரவீன்குமார் டீம் அங்க வந்து, ஆமா, பிரவீன்குமார் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருக்கிற அந்த எவிடன்சஸ் பிளஸ் விஷுவல்ஸ், வீடியோ ஆதாரங்களே இருக்குது. நீங்க வாயு வாக்கு மூலம் தாண்டி விஷுவலாவே நீங்க என்னென்ன மாதிரி ட்ரீட் பண்ணீங்க, தண்ணி பாட்டில தூக்கி வீசுறாருல, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதே ஆதவர்ஜுனா தகவலை சொல்லாம ஹோல் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, போறது ஆமா, இந்த பக்கம் ஒருத்தர் கிடந்து மண்ணள்ளி தூக்கி வீசுறாரு, ஆமா, ஒருத்தர் கிடந்து இறந்து கிடக்குறான், கீழே நெஞ்சில விட்டு மிதிச்சு அப்படியே அமுக்குறாங்க, ஏன்னா இறந்துடக்கூடாதுல்ல, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவும் ஒரு சீன்ல நடக்குது, நீ உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறன்னா என்ன காரணத்துக்காக இவ்வளவு நடந்தது அப்படின்னு கேட்டா இவர்களிடம் பதில் இல்லை. இவங்க வச்சிருக்கிற எவிடன்ஸ் ஒன்னா இருக்குது, இவரு சொல்ற பதில் வேற ஒன்னா இருக்குதுன்றதுனால கன்வின்ஸ் ஆகாம விசாரணை போயிட்டு. கண்டிப்பா பிப்ரவரி முதல் வாரம் அல்லது 2வது வாரத்துல சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்றதா இருக்குது. ஸோ விஜயினுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த இதில் வந்து அவர் சொன்னது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, அவருடைய ஆட்கள் சொன்னதும் முரணாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இவருடைய பேரும் சார்ஜ் ஷீட்ல சேர்க்கப்படும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய செனாரியோ. வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது விஜய் சார்ஜ் ஷீட்ல பேர் சேர்க்கப்படும். அதுக்கு அடுத்த கட்டமான ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அடுத்த கட்டம் இன்னும் கூடுதலாக வலுவாக இவர் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சார்ஜ் ஷீட் போட்டா அப்புறம் கோர்ட்டுக்கும் போய் அலையணுமா? ஆமா ஆமா, கோர்ட்டுக்கு போகணும். அடுத்தடுத்து விஜய் வந்து, அதாவது விஜய் நினைத்தது மாதிரி இந்த அரசியல் இல்லை, நீதி வென்றதுன்றது, இது நீதி வென்றதுலாம் நீங்க சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, ஒரு மேட்சே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே வென்றது தோற்றதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் கூட. இன்னொன்னு, விஜய் பண்ணதே மிகப்பெரிய தப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு அரசு போட்டிருந்த எஸ்ஐடி மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொள்கை எதிரி, சரி அரசியல் எதிரி திமுகங்கிறீங்க. திமுக உங்களை கொஞ்சம் சாஃப்டா தான் டீல் பண்ணிச்சு. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அது எதிராக மாறிவிடக்கூடாது, அது என்ன திசைக்கு போகுமோன்னு தெரியாதுங்கிறனால கொஞ்சம் மென்மையாக தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு எஃப்ஐஆர்ல உங்களுடைய பேர் சேர்க்கணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் இன்னைக்கு சார்ஜ் ஷீட்ல உங்க பேர் வந்து சேருவதற்கான வாய்ப்பை பாஜக ஏற்படுத்தி வச்சிருச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நீங்களாக
நீங்களே போய் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்தது மாதிரி இந்த சிபிஐ இதுல போய் விழுந்துட்டீங்க. விழுந்தது மட்டும் இல்ல, அப்படி மாற்றப்பட்டதுக்கு எஸ்ஐடிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு ஃபயர் விட்டு வெடி போட்டு அப்போ நீதி வெல்லும்னு நீங்க கத்தின கத்து இருக்குதே, அதுக்கெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் நீங்கள் இரத்த கண்ணீர் வடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இது வந்து நார்மல் ப்ரொசீஜர் தான், சிபிஐ நடத்தக்கூடிய விசாரணையில் இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான், பிஜேபி அழுத்தன்றது. ஆனால் வெளியில் வந்து அப்படி தானே சொல்லப்படுது, கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக, கூட்டணிக்காக நிர்பந்திக்காக தான் இந்த விசாரணை வந்து இப்படி நடக்கப்படுதுன்னு தானே சொல்லப்படுது. அதாவது பிஜேபிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தெளிவான ஒரு இன்டென்ஷன் இருக்குது. விஜயை கட்டுப்படுத்த வேண்டும், விஜயை தங்கள் வயப்படுத்த வேண்டும். வயப்படுத்துறதுன்னா கூட்டணிக்கு உட்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது. எது லாபமோ அதை செய்யணும். அதை வந்து லாபம், ஆமா இல்லைன்னா அதை நான் சொல்லியிருக்கேன். எது லாபம்னா இவ்வளவு நாளும் அவர்கள் வந்து விஜயை கூட்டணிக்கு அழைப்பதற்கான முயற்சிகள் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, விஜய் கூட்டணிக்கு வரப்போவதில்லைன்னு உறுதியாக அங்க நிக்கிறதுனால இனிமேல் ஒருவேளை சேர்ந்தால் கூட இந்த கூட்டணிக்கு அது வலுவாக அமையாது. இப்ப விஜயை நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இன்னைக்கு சிறுபான்மையினருடைய ஆதர்ஷ புருஷன் நான், அவர்களுக்கான ஆள் நான் ஒன்னு பேசுறாரு. திமுகவை வீழ்த்துவதற்கு, அதற்கு ஆன்டி டிஎம்கே வாக்குகளை வாங்குவதற்கு நான் தான் சரியான ஆளு, அதுக்கு அதிமுக கிடையாது, ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா தாவேக்கா, அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணி வேலை செய்யறாரு. அப்ப இது எல்லாம் களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க போய் திடீர்னு அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க நம்பிக்கிட்டு இருக்கிறவன் நீ தான் அடுத்த கட்ட தலைவர் நம்புறவன் எப்படி விஜய ஓட்டு போடுவான்? அது கண்டிப்பா நடக்காது. அப்போ விஜய்க்கு தேவை ஆன்டி டிஎம்கே வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும். இப்ப இன்னும் கூடுதலா ஆன்டி பிஜேபி வாக்குகள் இருக்குல்ல, அது டிஎம்கேக்கு போகும், அதையும் இழுக்கணும். இப்ப அதுக்கான வேலையைத்தான் பாஜக செய்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அது அழுத்தம் கொடுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஜயை தங்கள் வயப்படுத்துகிறார்கள்ங்கிறது உண்மை. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது குறிப்பா சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தவரையிலும் அழுத்தம்லாம் ஒன்றும் இன்னும் ஆரம்பிக்கல. அதோட பொருள் அவர்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள்னு இல்லை, இப்பவே ஆரம்பிக்கல. இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குதோ, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமு, அதுவும் குறிப்பா சிபிஐ மாதிரியான ஒரு அமைப்பு நார்மலா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுமோ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய்க்கு நடந்து கொண்டிருப்பது என்பது பாஜகவின் நெருக்கடி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சிபிஐ வந்து ரெகுலரா டெல்லியில கூப்பிட்டு விசாரிக்குது, சார்ஜ் ஷீட்ல அவர் பேர் வருமான்ற அளவுக்கு பிரச்சனை இப்போ இருக்குது. ஒரு பக்கம் சென்சார் வந்து அவர் படத்துக்கு அனுமதி கொடுக்கல. இப்படிலாம் இருக்கும்போது பாஜக வந்து இவளை ரொம்ப கட்டுப்படுத்துது, ரொம்ப வந்து பிரச்சனைக்குள்ள ஆகுது, சர்வே பண்ண விட மாட்டுது அப்படின்ற ஒரு அனுதாப ஓட்டு வந்து டிவிகே வருமா, பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டு வந்து டிவிகே வரும்னு சொல்லப்படுது. அப்படி வரும்னு நினைக்கிறீங்களா நீங்களும்? இல்ல, அதுல அதாவது என்னன்னா, இது சொல்லுவதில் இப்படி நினைப்பதில் தவறு கிடையாது. விஜய்க்கு ஒரு நெருக்கடி இருக்குதான்னா சிபிஐ அளவில் நாம் அதை சொல்லலை. சிபிஐங்கிறது ஆஸ் யூஷுவல் என்ன நடக்குது அதான் நடக்குது. இதுக்கு அடுத்த கட்டமா விஜய் மேல குற்றப்பத்திரிகையில் அதை வந்து அவருடைய பெயரை சேர்த்து இன்னும் கூடுதலாக அவருக்கு நெருக்கடி கொடுத்தா தான் உண்மையிலேயே நெருக்கடி முற்றி இருக்கிறது நம்ம சொல்ல முடியும். ஆனா நீங்க ஜனநாயகன் படத்து விவகாரத்துல வந்து அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்க, இல்லைன்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவசரமாக அவர் காணொலி காட்சியில வந்து அந்த கேஸை வந்து டீல் பண்ணி அதை அப்படியே தூக்கிட்டு உச்சநீதிமன்றம் தூக்கி கொண்டு போற அளவிற்கு ஒன்றும் முடிஞ்சிடல. அப்போ விஜய்க்கு மேல ஒரு சிறப்பு இன்டென்ஷன் அவர்களுக்கு இருக்கான்னா இருக்குது. அது எதுல இருக்குது? இந்த திரைப்பட விவகாரத்துல அனுதாபம் மாறுமா? அப்படி நடக்கும்போது வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு விஜய் வந்து நெருக்கப்படுகிறார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அனுதாப ஓட்டுகளாக எப்படி மாறும்? விஜய் இந்த பாஜகவை எதிர்த்து களங்காணும். விஜய்க்கு மொத்தமா பாஜக எதிரி? பாஜக என்கிற அரசு அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடியது, அது தமிழ்நாட்டை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல பாஜக மேல அவ்வளவு வெறுப்பு இருக்குது. அவர் கடைசியா பேசினது வந்து ஈரோடு கூட்டத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் விஜய் வந்து வெளியில வந்து பேசவே இல்லை. தேர்தல் நெருங்கும் போது மார்ச் மாதத்துலேயே தேர்தல் வந்துடும் நான் நினைக்கிறேன், வாக்குப்பதிவு வந்துடும் நினைக்கிறேன். 1.5 மாதம் தான் இருக்குது. இந்த 1.5 மாதம் இருக்கிற தேர்தலில் 1 மாசமா ஒரு தலைவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு, விசாரணைக்கு போறாரு வராரு. எவ்வளவு அமைதியா இருக்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன்னு மக்களை பத்தி சொல்றாரு. ஆனா அவருக்கே பிரச்சனை. ஆனா தனக்கு பிரச்சனை என்றால் கூட வாய் திறந்து பேசுவதற்கு அவரால் முடியல.
இது எவ்வளவு பெரிய பலவீனமான ஒரு நிலைமை. இது அவங்க ரசிகர்களுக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும் புரியுமா இது? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கங்க, இவருக்கு பிரச்சனை வெளியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவருக்காக ராகுல் காந்தி குரல் கொடுக்காரு. இது தமிழ் என்ன சொல்றது, தமிழ் பாரம்பரியத்துக்கு கலாச்சாரத்துக்கு இழைக்கக்கூடிய. விஜய் படத்துல என்ன கலாச்சாரம் இருக்கு, அது தமிழ் கலாச்சாரமா என்ன? 10வது பாட்டில் நாங்குடிக்க அண்டாவை கொண்டால் சேர்ஸ் அடிக்கன்னு சொல்லி தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து அண்டாவை வச்சு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தமிழ் கலாச்சாரமா? அல்லது இது சேவலத்தான் கற்பழிக்கும் ஜல்சா கோழின்னு சொல்லி பெண்களோட எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம்னு கண்டுபிடிச்சிட்டா இருக்காங்க விஜய் கூட சேர்ந்து. இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப விஜயினுடைய படம் என்பது அது ஒரு என்ன சொல்றதுன்னா, அது சூப்பர் ஹீரோ படம், அது ஒரு மாஸ் ஹீரோக்கான படம். அதுல அது சாதாரண மக்களினுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க கிடையாது. நீங்க சிவகார்த்திகேயன் அடுத்த கட்ட நடிகர்ல அவர் கூட படங்கள்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாரு. ஒரு படம் மாஸ் படம் பண்றாரா, இன்னொரு படத்துல வேற மாதிரி, இன்னொரு படம் ஒரு ராணுவ வீரன் மாதிரி, இன்னொரு படம் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அடுத்து மான் கராத்தே, இப்படி பல ஜோனர்கள் இருக்கும். டாக்டர்னு ஒரு படம். இவருக்கு என்ன ஜோனர் இருக்குது? ஒரே வகையான அரைச்ச மாவே தானே அரைக்கிறாப்புல. ஜோனர் பேரு விஜய் தான். ஆமா, ஒரே அது. இப்ப இன்னொன்னு இதுலயும் கடந்த காலங்கள்லயாவது ஏதாவது சொல்றதுன்னா, எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. எம்ஜிஆர் என்பவர் மக்களுக்கு பிரச்சனை நடக்கும், அதை காப்பாற்ற ஒரு ஹீரோவா, ஒரு ஜீவரட்சகனா வருவார். மக்களின் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர், சக்திமான் மாதிரி வருவார். ஆனா இவரு மக்களுக்குள்ளேயே ரவுடித்தனம் பண்ணுகிற, தம் அடிக்கிறது விதவிதமா, புகையை விடுறது விதவிதமா, சரக்கு அடிக்கிறதே விதவிதமா, இப்படி ஒரு ஆன்டி ஹீரோவா, ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நபரா இவர் இருக்கிறாப்புல. இவர்கிட்ட இதை ஒரு கலாச்சார அடையாளம்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எதுக்கு சொல்றேன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு யார் அந்த ட்விட்டர் போஸ்டை எழுதி கொடுத்தானே நமக்கு தெரியல. இது ஒரு ஒடுக்குமுறை. கண்டிப்பா அவர் எழுதிக்க மாட்டார். ஆமா, இது ஒரு ஒடுக்குமுறை. இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அதுல ஒரு நியாயம் இருக்குது. அது அப்போ கூட அவர் எந்த படத்தையும் குறித்து சொல்லலை. முன்னாடி எல்லாம் சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் தான் இருந்து இவங்க கையில ஒரு ஒடுக்குமுறை கருவியாக ஒன்றியத்தின் கையில இருந்துச்சு. இன்னைக்கு சென்சார் போர்டும் அவங்க கையில இருக்குது அப்படின்னு சொன்னது ஒரு நியாயமான ஒரு விமர்சனம். அது அந்த இடத்துல விஜய்னு கிடையாது, அது பராசக்திக்கும் சேர்த்து தான் அது ஆதரவு. ஆனா ராகுல் காந்தி சொன்னது என்பது முற்றிலுமாக அது விஜய்க்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே, அதுக்குள்ள நம்ம ரொம்ப இழக்க வேண்டாம். ஆனா இப்படி அடுத்தவர்கள் எல்லாம் உனக்காக நின்று கை கொடுக்க தயாரா இருக்கும்போது நீ கொஞ்சமாவது கையசைச்சு தத்தளிச்சு மேல வரணும்ல அந்த பிரச்சனையில இருந்து. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை உண்டாங்க, பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னியே, இன்னைக்கு உன் வாயை திறந்து பாயாசத்தை ஊட்டிக்கிட்டே இருக்காங்களே, உனக்கு கொஞ்சம் கூட. அதாவது சிடி நிர்மல்குமார் கிட்ட அந்த மின்னம்பல நிகழ்ச்சியில மாணவர்கள் கேள்வி கேட்கறாங்க தலைவர்கிட்ட. அந்த நிகழ்ச்சியில ஒரு பெண் கேட்கறாங்க, ஒரு பெண் மாணவி கேட்கறாங்க, அதான் அப்போ சிஎம் சார்னு பேசுனீங்களே, இப்போ சென்சார் போர்டு சிபிஐ எல்லாம் இருக்குது, பிஎம் சார்னு யாரும் பேச மாட்டீங்க அப்படின்னா, அந்த கேட்கிற பொண்ணே சிஎம் பிஎம்னு குறிப்பிட்டாங்க. பதில் சொன்ன சிடி நிர்மல்குமார், இந்த சென்சார் போர்டுன்ற திரையை வச்சு இது பண்றவங்களை பத்திலாம் நாங்க நேரம் வரும்போது பேச மாட்டோம்னு கிடையாது, நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க, எங்களால பேச முடியாதுன்னு கிடையாது, எங்களால பேச முடியும், அதுக்கு உகந்த நேரம் வரும்போது நாங்க பேசுவோம்னு சொல்றாரு. இது எப்படி? அதாவது இதை விட சிறந்த நேரம் என்னவா இருக்க முடியும்? 1.5 மாசத்துல தேர்தல். அதுதான் அதாவது உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி, இதை நான் சொல்லலைங்க, என்னைய கூட விட்டுருங்க, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் பல்லக்கு தூக்கிக்கிட்டு தினசரி வீடியோ போட்டு உதவிக்கிட்டு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பிம்பு சவுக்கு சங்கர் சொல்றான், இதை விட சிறந்த வாய்ப்பு என்ன? என்னை ஒடுக்குறாங்க, என்னை நசுக்கிறாங்க, பிஜேபி என்னை எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அஞ்சுது, கத்த வேண்டியதானே, சட்டையை கிழிச்சுக்கிட்டு உருள வேண்டியதானே, இது அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்பான நேரம்னு அவன் சொல்றான். பாஜக சூர்யா கூட ஒரு அல்லகை கூட நல்லா பண்றான், என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு. ஆமா, இவனுக்கு அதை. அப்ப என்னன்னா, இப்ப அங்கிருந்து, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இது எதேச்சியானது கிடையாது. ஒரு பக்கம் இவன் சொல்றான், யாரு சவுக்கு சங்கர் சொல்றான், நீ இப்படி நடி, இப்படி பேசு அப்படிங்கிறான். பேசுவதற்கான சூழ்நிலையை பிஜேபி உருவாக்கி கொடுக்குது. என்னை திட்டு, என்னை அடிடா, அடி அடி அப்படிங்குது. இவன் எதுவும் பேச மாட்டேங்கிறாப்ல. ஏன் அப்படின்னா, அச்சம், பதட்டம் இருக்கிற. திமுக எதிர்த்து என்ன வேணாலும் சவடால விடலாம், பிஜேபியை குறித்து
அதாவது அமித்ஷா அப்படிங்கிற அந்த அந்த உருவத்தை நினைச்சாலே பயந்து போகிற அவருக்கு அளவுக்கு அச்சத்தின் உச்சத்துல அதாவது இருக்காங்க. விஜய் எதிர்க்கவே இல்லை. இதை விட மோசமான நிலைமைகள்லாம் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. விஜய் கிட்ட வந்து ஆட்சி இல்லை, வேற எந்த பதவியிலையும் பொறுப்புலையும் அவர் கிடையாது. அவர் மேல இருக்கிற இந்த அடக்குமுறையை எதிர்க்கிறதுக்கு அவர் வேற எது இழந்துரும் தன்னை விட்டு, எது நம்மளுக்கு நட்டமாயிருன்றதுக்காக எதிர்க்க மாட்டாரு. இழப்பதற்கு ஏதுமில்லைன்னு நம்ம சொல்றோம். இழப்பதற்கு ஏதுமில்லை இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணி இருக்குது, கண்ணி வெடி. 200 கோடி ரூபாயை நான் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற 200 கோடி ரூபாய் என்ன உழைச்சி ரத்தம் சிந்தி ரோடா போய் வண்டி இழுத்து அப்படியே வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசா? 4 டான்ஸை போட்டுட்டு அப்படியே பாட்டு பாடி ஆட்டம் ஆடிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான். அந்த ஒரு படத்துக்கு, இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு இப்போ இருக்கிற எல்லா டிக்கெட்டும் வித்து தீர்ந்தாச்சு. டிக்கெட்டு உங்களுடைய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தான் வித்துட்டு இருக்காங்க. ஒரு டிக்கெட் 5000க்கு மேல போயிட்டு இருக்கு. சீரியல் நம்பர் அதையும் சொல்றேன், அதுவும் தமிழ்நாடு அரசு தான் காரணம். பேருந்து கட்டணம்லாம் வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு எப்படி 100 ரூபா இருக்க டிக்கெட் வந்து 800 ரூபாய்க்கு போகுது, அதே மாதிரி தான் இதுவும். அரசு தான் அதை கட்டுப்படுத்தணும், அரசு தான் அது பிரச்சனைன்றாரு. அதை தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரியான பதிலை நீ இங்க சொல்றல, இப்படி போய் தான் நீ வந்து பதில அங்க போய் சொல்லி, எங்க சிபிஐ கிட்ட சொல்லி இப்ப உங்க அண்ணனை அடகு வச்சிட்டீங்கன்னு சொல்றேன். உங்க அண்ணன் ஏன் இப்படி கிடந்து பதட்டத்தின் உச்சத்தில் ஏன் இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விஜய்னு ஒரு நபர் கடந்த பொங்கலுக்கு அவருடைய நிலைமை என்ன இருக்கு? ஜாலியா இருந்திருப்பாரு. அதுக்கு முந்தின பொங்கல் இன்னும் ஜாலி, கட்சியே கிடையாது, ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. பணம் இல்லையா, எது இல்லை. இப்போ இன்னைக்கு நான் அரசியல் பண்ண வரேன், உங்களுக்காக உங்க விஜய் வரேன்னு சொல்லிட்டு வந்து உள்ள விழுந்துட்டீங்க. இன்னைக்கு பிஜேபி என்னை எதிர்த்து கத்துன்னு சொல்லுது. உங்களுக்கு கத்துக்கு திராணி இல்லை. நான் தான் சொல்றேன், விஜய்க்கு ஆன்டி பிஜேபி வாக்குகள் ஏன் செல்லாது அப்படிங்கிறதுக்கு, உங்களை ஒடுக்கும் போது, நசுக்கும் போது துளியளவாவது உணர்ச்சி வந்து கோவப்பட்டு பேசியிருந்தா பரவாயில்லையா? இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில விஜய் இவ்வளவு பிரச்சனை பண்ணும் போது விஜய் எதிர்த்து சண்டை போடுறாரு அப்படின்னு அவன் நினைப்பான். நீ மண்ணுளி பாம்பு மாதிரி அடிக்க ரப்பர் மாதிரி கிடைக்கிற ஒரு உணர்ச்சியே இல்லையா? உன்னை எப்படி இந்த மக்கள், ஒன்றும் இல்லைங்க, கிறிஸ்தவ மக்களே எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? அவர்களுக்கு நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சிறுபான்மையினருக்கு பெரிய நெருக்கடி இருக்குது. பாஜகங்கிற பெரும்பான்மையை நிரூபித்து கொண்டு, இந்து பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் சிறுபான்மை மக்களும் நெசுக்குது. அவர் திரைத்துறையிலே இருக்கக்கூடிய ஆஸ்கார் புகழ் பெற்ற இவர் ஏஆர் ரகுமான், அவரை வந்து இன்னைக்கு பாஜக வந்து கொடூரமா தாக்குதல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு. அவருக்கு நல்ல நல்ல ஆல்பம் கொடுத்துருக்காரு அவரு. ஆமா, ஏஆர் ரகுமானுக்கு வாய் திறக்க மாட்டாரு. ஏஆர் ரகுமான வாய மூடுன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து நின்றுட்டு, நீ எனக்கு எம்பி அவங்க கங்கனா ரனாவத் வந்து அவர்களுக்கு ஏஆர் ரகுமானை எதிர்த்து பேசுறாங்க. இதே கங்கனா ரனாவத் ஏன் எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா, அவரு அந்த அம்மா ஒரு வகுப்பு வாரி என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ரொபகேண்டா, ஒரு பிரச்சார படத்தை எடுக்குது. எமர்ஜென்சி. ஆமா, இப்படி பல படங்கள் எடுக்கப்படுது. ஒண்ணு மட்டும் இல்ல, நீங்க ஆர்டிகிள் 360, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, இப்படி பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த 2014க்கு அப்புறம் எடுக்கப்பட்ட பெரும்பகுதி படங்கள் மோடி அரசின் அந்த அடக்குமுறையை அல்லது அவர்களுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்கிற படங்கள். குறிப்பா 2016ல் 60% படங்கள் மோடி அரசுக்கு ஆதரவான படங்கள்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது மட்டும் இல்லாம எதிர்கருத்து கொண்டவர்களின் படங்கள் வெளிவராதபடி இவர்கள் பார்த்துக்கிட்டாங்க, அல்லது அந்த படங்கள் தோற்று போவதற்கு வேலை செய்யறாங்க. நீங்க அமீர் கானுக்கு மேல அலிகேஷன், இதே மாதிரியான நெருக்கடி வரும்போது, எனக்கு படைப்பு சுதந்திரம் இல்லை, எங்களை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்காக அமீர்கான் படத்தை வெளியிட முடியாமல் தடுத்தாங்க. கடைசியில் அந்த படம் 180 கோடிக்கு எடுத்து 130 கோடிக்கு தான் வசூலே ஆயிருக்குது. நஷ்டம். நல்ல படங்களை எழுத்தும் கூட நஷ்டத்தை உருவாக்குறாங்க. இதெல்லாம் இருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னா, இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு மத்தியில எல்லாரும் பேசுறாங்க. ஏஆர் ரஹ்மான் பேசுறாரு, நார்த் இந்தியாவில் பேசுறாங்க. உனக்கு என்ன போச்சு? உன் துறை சார்ந்த உன் பிரச்சனைக்காகவே நீ பேசலன்னா எப்படி இந்த மக்களுக்காக பேசுவ? அதனால விஜயை ஆன்டி பிஜேபி வாக்குகள் ஒருபோதும் நம்பாது. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஏஆர் ரஹ்மான் கூட, ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு மென்மையான மனுஷன்னு தெரியும். அவர் ஒரு வலிந்து ஒரு டபார்னு ஒரு விஷயத்த பேச மாட்டார். அவரு கூட எங்கள் துறையில் இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு பேசுறாரு. உனக்கு என்ன வாய் போச்சு? உனக்கு இப்ப நெருக்கடி தானே இருக்குது. இதை விட ஒரு சிறந்த காலம் வரும். அன்னைக்கு நாங்க நாள் குறித்து தேதி குறித்து என்ன முகூர்த்தம் பண்ண போறீங்களா? அன்னைக்கு நான் வந்து சொல்லுவேன்னு சொல்றதுக்கு நிர்மல்குமாரை கேட்கிறேன். இப்போ இல்லை, நாங்க பின்னாடி சொல்லுவோம்னா சிஎம்னு அதாவது என்ன சொல்றதுன்னா பிஎம்னு சொல்லி வாயில கூட வார்த்தை வர மாட்டேங்கன்னா
எந்த அளவிற்கு நீங்கள் கோழைகளாகவும் அடிவருடிகளாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நம்ம என்ன சொன்னோம்? அவர் அடிமை அடிமை அடிமைன்னு சொன்னோம். விஜய் முளைத்து வருவதற்கு முன்னாடியே பிறவியிலேயே ஒரு எதிர்ப்புணர்ச்சி அற்ற அந்த ரத்தத்திலே ஒரு சுதந்திர உணர்வு அற்ற ஒரு அடிமையா இருக்கிறாரு. இவரை ஒருபோதும் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். இப்போ ஆன்டி பிஜேபி வாக்குகள் வந்துருமான எப்படி வரும்? நம்ப தகுந்த ஒருவர் மேலதானே வாக்குகள் விழும். வெறுமனே அடி வாங்குறதுக்காக நம்ம வாக்கு செலுத்துறதா வடிவேலுக்கு தான் செலுத்தணும். ஏன்னா எல்லா படத்துலயும் அடி வாங்குறாரு. தேர்தல் வர இன்னும் ஒரு 1.5-2 மாசம் தான் இருக்குது. அது வரைக்கும் விஜய் இப்படியே அடைக்கி வைக்கப்பட்டால் அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. அதுல இருந்து மீண்டு வருவாரா, அவர் பிரச்சனைக்கே அவர் குரல் கொடுப்பாரான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.